Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் மாடப்பாக்கம் ஊராட்சியில் பயன்பாட்டிற்கு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தினமும் குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மாம்பாக்கம் ஊராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கால்நடைகளுக்கான குடிநீர் தொட்டியை திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்காமல் கிடப்பில் போடப்பட்டதால் தினமும் குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல்லில் அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சி முறையான திட்டமிடல் இல்லாமல் ஏற்பாடு செய்யப்பட்டதால் திமுகவினர் வழங்கிய குடத்தை வாங்குவதற்கு பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரெட்டியார்சத்திரம் ஊராட்சியில் அமைச்சர் ஐ பெரியசாமி பங்கேற்ற நிகழ்ச்சியில் விழாவிற்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு திமுகவினர் பிளாஸ்டிக் குடங்களை முறையாக ஏற்பாடு செய்யாமல் வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஒரே இடத்தில் குவிந்ததால் பலருக்கும் காயம் ஏற்பட்டது. இந்த செயலால் ஸ்டாலின் அரசு எப்போதும் மக்களின் நலனில் அலட்சியம் காட்டுவதை எடுத்துரைப்பதாக கேள்வி எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வெள்ளப்பள்ளம் மீன்பிடி துறைமுக பணியை விரைவில் முடிக்க கோரி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். துறைமுக பணிகள் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் முடிக்கப்படாமல் உள்ளது. இதனால் மீனவ கிராம மக்கள் முறையாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாமல் மிகவும் அவதிக்குள்ளாவதாக கூறப்படுகிறது. எனவே துறைமுக பணிகளை விரைவில் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் பயன்படுத்தப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரக்கட்டைகள் வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருப்பதற்காக மரக்கட்டைகள் மூலம் பாதுகாத்து வைக்கப்படும். தற்போது சேமிப்பு கிடங்கு காலியாக இருப்பதால் மூட்டைகளை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட மரக்கட்டைகளை பாதுகாப்பான இடத்தில் வைக்காமல் அப்படியே போட்டுவிட்டு சென்றதால் வெயிலிலும் மழையிலும் கிடந்து வீணாகி வருவதால் மக்களின் வரி பணத்தை திமுக அரசு வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் டெங்கு ஒழிப்பு ஒப்பந்த ஊழியர்களுக்கு 3 மாதங்களாக ஊதியம் வழங்காத திமுக அரசின் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதை கண்டிக்கும் விதமாக தூய்மை பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாய நிலங்கள் செல்லும் பாதையை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இப்பிரச்சினை தொடர்பாக ஆய்வு நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் தனது அறிக்கையில் ஆக்கிரமிப்பை ஊர்ஜிதப்படுத்தியதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி தெரிவித்தார். ஆனால் அறிக்கை மீது ஆட்சியர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் ஆட்சியரை ராஜினாமா செய்ய கோரியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அளவுக்கு அதிகமான சத்து மாத்திரைகளை உட்கொண்ட மாணவன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எஸ்கே வேலாயுதம் மேல்நிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட சத்து மாத்திரைகளை சாப்பிடாத மாணவர்கள் குடிநீர் அருந்தும் இடத்தில் வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் அதிக சத்து கிடைக்கும் என எண்ணி 15 மாத்திரைகளை மொத்தமாக உட்கொண்டதால் வயிற்றுப்போக்கும் வாந்தியும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவன் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று கடலூர் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்.